ஐயோ வா நண்பா, இது பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளவு பதட்டமாவும் பயமா இருக்குது. எதுக்காக இப்படி பின்தொடறீங்க? ஒவ்வொரு கட்சி மீட்டிங்ல தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு தானே இருக்காங்க, தயவுசெய்து என்ன பின்தொடராதீங்க, உங்களோட பாதுகாப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி கீழே விழுந்தா கூட வந்து பின்னாடி வர 10 வண்டி கீழே விழும், அது எல்லாருக்குமே ஆபத்து தான். தயவுசெய்து சொல்ற, பின்னாடி போவாதீங்க. எல்லாருமே சொல்லிட்டு தானே இருக்காங்க ஒவ்வொரு மீட்டிங்லும். அது வந்து அவங்களோட நல்லதுக்காக சொல்ல, உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க, நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. இதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுனால மட்டுமே தான் அவங்களுடைய தீய சக்திக்கு நம்ம ஒரு பேசும் பொருளா இருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு தளபதி அவர்களுக்கு ஒரு பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களுக்கு மென்மேலும் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படிடா பிரச்சனை வரும், எப்படிடா அந்த விஜயை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீய சக்தியும் இந்த மாதிரி வளைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஆபத்தான முறையில வந்து இந்த மாதிரி எல்லாம் அடிபட்டா எப்படி மற்ற ஊர்ல எல்லாம் தளபதி விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் நடத்தணும்னா இந்த மாதிரி ஆபத்தான முறையில வந்து யாரும் பின்தொடராதீங்க. ஒருத்தருக்கு அடிபட்டா கூட அந்த குடும்பமே பாதிக்கப்படும். இந்த 2027 தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர வச்சு எல்லா ஊரையும் கண்டிப்பா வந்து பாப்பாரு. அவர்களுக்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் மட்டுமே தான் நிர்வாகிகள் கூட்டமா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும், தொண்டர்களும், ரசிகர்களும், ரசிகைகளும், நண்பா நம்பிகள் அனைவருமே சொல்றேன், எல்லாருமே முக்கியம் தான். செய்ய வேண்டிய கடமைகளும், கட்சிக்கு செய்ய வேண்டிய நலப்பணிகளும், இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடன்கள் எல்லாம் இருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரி ஆபத்தான முறையில செயல்படாதீங்க. நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.